Motion in a straight line la sum பார்க்கலாம் பாருங்க. On a long horizontal moving belt, a child runs to and fro with a speed of 9 km per hour with respect to the belt between his father and mother located 50 meter apart on the moving belt. The belt moves with the speed of 4 km per hour for an observer on a stationary platform outside. What is the first one? Speed of the child running in the direction of motion of the belt. Second one, speed of the child running opposite to the direction of motion of the belt. Time taken by the child in A and B. Which of the answers alter if motion is viewed by one of the parents? இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி சைல்டு இப்போ வந்து ஃபார் அன் அப்சர்வர் ஆன் ஏ ஸ்டேஷனரி பிளாட்ஃபார்ம் அவருக்கு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இங்க வந்து சைல்டு வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போறாருன்னா வந்து 9 km per hourல போயிட்டு இருக்காரு. 9 km per hourல போறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து along the belt in the direction of motion of the belt போறாரு. அப்படி போகும்போது அந்த பெல்ட் ஸ்பீடு வந்து 4 km per hour இருக்கு. மேனோட ஸ்பீடு அந்த பாயோட ஸ்பீடு 9 km per hour இருக்கு. அப்ப பெல்ட் டைரக்ஷன்லயே போறதுனால டோட்டல் ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு என்ன வரும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 9 + 4 வந்து நமக்கு 13 கிடைக்கும். செகண்ட் கேஸ்ல வந்து ஆப்போசிட் தி பெல்ட் மோஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் தி பெல்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ செகண்ட் கேஸ் எடுக்கும்போது வந்து நம்ம செகண்ட் கேஸ் எடுக்கும்போது பெல்ட் வந்து 4 km per hourல இருக்கு. இந்த பாய் வந்து மூவ் ஆகுறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல 9 km per hourல மூவ் ஆகுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா வந்து வெலாசிட்டி வந்து 9 - 4 வந்து 5 km per hour அப்படின்னு நமக்கு கிடைக்கும். தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஸ் தி டைம் டேக்கன் இந்த சைல்டு இன் ஏ அண்ட் பி. டைம் டேக்கன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட்னு பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் எடுக்கும்போது வெலாசிட்டி ஆஃப் தி பர்சன் வந்து இந்த பாய் வந்து ஃபாதர் டு மதர் போகும்போது 9 km per hour தான். இதே மதர் டு ஃபாதர் வரும்போது 9 km per hour தான். என்ன வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் பார்க்கும்போது. அடுத்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் மதர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 50 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க 50 மீட்டர் அப்பார்ட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து ரெண்டு கேஸ்லயுமே டைம் டேக்கன் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் தான் நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? அப்படி எடுத்தோம்னா ஸ்பீட் ஈக்குவல் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை டைம் எடுக்கணும். டைம் இஸ் ஈக்குவல் என்ன வரும் ஃபார்முலா சொல்லுங்க? டைம் இஸ் ஈக்குவல் நமக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வரும். டிஸ்டன்ஸ் வந்து 15 இருக்கு. ஸ்பீடு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து 9 km per hourல போறாரு இல்லையா, இதை வந்து 5/18ல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா கிலோமீட்டர் per hour மீட்டர் per secondல மாற்ற போறோம். அப்படி மாத்தினீங்கன்னா இந்த 9ம் இந்த 18ம் கேன்சல் பண்ணா இங்க 2 வரும். இந்த 2 மேல போயிடும். இந்த 5ம் இந்த 15 கேன்சல் பண்ணா 10 வருது. இந்த 2 மேல போச்சுன்னா 10 × 2 20. அப்ப 20 செகண்ட். டைம் டேக்கன் டு மூவ், அதாவது ஃபாதர் டு மதர் போகும்போது 2 செகண்ட், அதே 20 செகண்ட், அதே மதர் டு ஃபாதர் வரும்போது 20 செகண்ட் தான் வரும் நமக்கு ஆன்சர். சரிங்களா? அப்போ வந்து டைம் டேக்கன் சேம் தான் வருது. ஆனா ஸ்பீடு தான் வித் ரெஸ்பெக்ட் அப்சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல செகண்ட் கேஸ்ல டிஃபரெண்டா வந்திருக்கு. இங்க வந்து ஆனா ஸ்பீட் ஆஃப் தி இங்க இன்னொன்னு கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஆன்சர்ஸ் ஆல்டர் இஃப் மோஷன் இஸ் வியூடு பை ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ்னா பேரண்ட், அத ஃபாதர் மதர் இந்த பர்சன் இந்த பாய் இது எல்லாமே வந்து பெல்ட்லயே இருக்கிறதுனால வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் வந்து எல்லாருக்குமே வந்து யாருக்கு ஃபாதருக்கும் மதருக்கும் வெலாசிட்டி 0 தான். பாய்க்கு வந்து வெலாசிட்டி வந்து 9 km per hour தான் இருக்கும். அப்படின்னா வந்து ஃபாதர்ல இருந்து மதர் போகும்போதும் சரி, மதர்ல இருந்து ஃபாதர் வரும்போதும் பாய் உடைய ஸ்பீட் 9 km per hour தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸ்லயும் பாய் ஸ்பீட் 9 km per hour தான் வரும் ஒன் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் மதர் பார்க்கும்போது. ஆனா இந்த ஸ்டேஷனரி அப்சர்வருக்கு பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ்ல டிஃபரன்ஸ் ஸ்பீடு நமக்கு தெரியுது.